இந்தி எதிர்ப்புங்கிறது திமுகவினுடைய இந்தி எதிர்ப்பு இதுதானா? ம். ஊருக்கு வந்து இந்தி எதிர்ப்பு, தன்னுடைய மகளை இந்தியில படிக்க வச்சு பட்டம் வாங்க வைக்கிறீங்க. தன்னுடைய பேரனுக்கு இந்தியை சொல்லிக் கொடுத்துட்டு மத்தியில வந்து அமைச்சரவையில பங்கெடுக்கிறதுக்கு அவருக்கு இந்தி தெரியுங்கிறதே வந்து ஒரு தகுதியா சொல்றீங்க. அப்ப எங்க இருக்குது உங்ககிட்ட இந்தி எதிர்ப்பு? அப்ப யாருக்கு உண்டான இந்தி எதிர்ப்பு? ஏழை மாணவர்களுக்கு எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாம அரசாங்க பள்ளி பாடத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்களுக்கு தான் இந்தி எதிர்ப்பா உங்களுக்கு? என்ன திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சிரும்ன்றீங்களா என்ன? அப்படித்தானே தெரியுது. எங்கேயாவது நீங்க இல்ல இது ஒற்றுமையா இருக்குங்கிறத சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு சிபிஐக்கு போனதுக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் போடுறாரே, கிரீஷ் சோடங்கர் பேசுறாரே, இவரு ஜோதிமணி அம்மா ட்வீட் போடுறாங்களே. ம். அப்ப அவங்களே வந்து நிறைய அது ஒரு பார்கெனிங் டாக்டிக்ஸா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கலாம். நான் இல்லன்னு சொல்லல. இப்ப டெல்லி விஜய் போன உடனே எல்லாருமே வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கிறதுக்காக போறாங்கன்னு கூட சரி. ஏன் காங்கிரஸோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? டெல்லி ஜன்வத் தான். ஏன் அப்ப அவங்களோட காங்கிரஸ் கூட கூட்டணி பேசுறதுக்கு விஜய் இந்த டெல்லி பயணத்தை பயன்படுத்தி இருக்க மாட்டாரா? ஓகே. அப்ப இன்னைக்குமே திமுக கூட்டணி இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ம். அங்க ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. சப்போஸ் ஒருவேளை காங்கிரஸ் வந்து இன்னைக்கு விஜய் கூட போகுதுன்னு வச்சுக்கோங்க, ம். யாராவது வந்து திமுக கூட்டணியை பார்ப்பாங்களா? ம். அப்படியே வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் போறாருனாலும் உடனே அண்ணன் திரும்ப வெளியே வருவாரு. காங்கிரஸ் இருக்குதோ இல்லையோ. அப்புறம் வந்து அம்மையார் பிரேமலதா அவங்க வந்து அதை போய் பார்ப்பாங்களா? அரசியல் கட்சிகளுக்கு பூராமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் எல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டணிகள் தான். கொள்கை கூட்டணி எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் அரசியல் சந்தர்ப்பவாத கூட்டணி. அப்ப எந்த கூட்டணிக்கு போனா நமக்கு சீட்டு கிடைக்கும், அது ஜெயிக்கிற அளவுக்கு சீட்டு கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் காய் நகர்த்தல் ஏற்படும் போது, அதனாலதான் நான் சொன்னேன், இதையெல்லாம் நம்ம முன்கூட்டி கணிக்கும் போது அந்த என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணிகள் அப்படியே இன்டாக்டா இருப்பாங்க. ஓபிஎஸ் உட்படவா? ஓபிஎஸ் உட்பட அவர் அங்கதான் இருப்பார்.